என்ன சோகமாக உட்காந்துட்ருக்க? அதுவா, புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிச்சு. நான்வெஜ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க வீட்டில். ஆமாம், ஒரு மாதத்துக்கு நான்வெஜ் கிடையாது. சிக்கன் வேணும், மீன் வேணும், மட்டன் வேணும், எதுவுமே இல்லையே. அதனால் நான்வெஜ் தானே சாப்பிட முடியாது சொன்னேன். ஸ்வீட் சாப்பிட்லாம்ல. ஸ்வீட்டா? ஆ, என்ன செய்ய போகிற? உனக்கு பிடிச்சது இது. எனக்கு லட்டு பிடிக்கும். லட்டு தான் செய்ய போகிறோம். தீபாவளி ஸ்பெஷலா? ஆமாம். ஓகே, அவ்வளோதான், லட்டு ரெடி. இப்போ இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக என்ன செய்ய போகிறோம்னா மூத்துச்சூர் லட்டு செய்ய போகிறோம். கடையில் போய் வாங்காமல் வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூந்தி செய்ய போகிறோம். அது கடலை மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் அப்போலாம் எடுத்து கொடுக்கும் லட்டு. என்ன ஒன்று தலையாட சொல்லு, பேசுடி. ஆன் பண்ணியா? அப்புறம் தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதான் பதமா? ஆமாம், இதில் எடுத்தோன்னா அதே தண்ணி மாதிரி ஊற்று. அப்போ தான் கரண்டியில் ஊற்றும் போது சொட்டு சொட்டாக வரும்ல. ஓகே, அவ்வளோதான். பூந்திக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பூந்திக்கு எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. பூந்தியை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. மூத்துச்சூர் லட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் பூந்தி. அதனால் நம்ம மிக்சியில் ஒரு பல்ஸ் திருப்பி எடுத்துகிட்டு வந்தோம். 1/4 கிலோ கடலை மாவு எடுத்துருக்கோம் பூந்திக்கு. அதுக்கு அரை கிலோ சர்க்கரை, அதுக்கு 1/4 லிட்டர் தண்ணி எடுக்க போகிறோம். பூந்தி போட்டு இது பண்ணுறதுக்கு சர்க்கரை பாவுக்கு தண்ணி. அப்படியே ரொம்ப சூடாயிட்டு சர்க்கரை. மோத்திச்சூர் லட்டுன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதனால நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. வாசனைக்காக ஏலக்காய் இடித்து வச்சுருக்கோம், அது போட்டுடலாம். பூந்தியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்திருக்கோம். ஒரு பல்ஸு அதை எடுத்து போட்டுடலாமா? சர்க்கரை பாவு கொச்சிச்சு நல்லா. சர்க்கரை தண்ணி போட்டு என்ன பண்ணோம்? லைட் நெய் இது ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பூந்தி போட்டு தண்ணி கொஞ்சம் உறிஞ்சிச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு 1/2 அன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம். மூடி வச்சிடலாமா? ஸோ ஃபைனலாக நல்லா சர்க்கரை வந்து ஊறிடுச்சு. லட்டு பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா, நெய் ஊற்றிக்கலாம். சூடாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சோம்னா மணமாக இருக்கும். நெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிடலாம் லட்டுக்கு. நெய் ஊற்றியாச்சு. அவ்வளோதான் லட்டு. உன் கை பெருசு பிடிச்ச லட்டு தான் பிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி லட்டு ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம்.
பேசாமல் திருப்பதி வேலைக்கு போயிடலாம் போகலாண்ணா. போயிடு லட்டு பிடிக்கும். அவ்வளோதான், லட்டு ரெடி. இப்போ இவனுக்கு மேலே அப்படியே முந்திரியை வச்சு அடிக்கிற வேண்டியதான். இப்போ முந்திரி ஒன்று ஒன்றா மேலே அடிக்கலாம். ஃபைனலி பொட்டாசி மாதத்தில் நான்வெஜ் கிடையாதுன்றதுனால இப்போ தீபாவளி ஸ்பெஷலாக நாங்கள் லட்டு செஞ்சுருக்கோம். லட்டு ஃபஸ்ட்டு முந்திரி சாப்பிட்டோம். பாருங்க எவ்வளோ சாப்பிட்டா வந்துருக்கு பார்த்தீங்களா லட்டு. இதை நம்ம வந்து அவ்வளோ போட்டு தானே என்ன சொல்கிற ஒன்றுமே புரியல. ஒன்றும் சாப்பிட்டு சொல்லு. ஒரே வேலை போட்டுருக்கோம்பா. அது ரொம்ப பிடிக்கும். தீபாவளிக்கு எல்லோரும் இதை வீட்டில் செய்யுங்க. ரொம்ப ஈஸி தான். கடலை மாவு, சர்க்கரை, இந்த டாப்பிங்ஸுக்கு முந்திரி, கொஞ்சம் நெய், எண்ணெய் பொடிச்சிட்டுக்க எண்ணெய், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக கடையில் இருக்கிற மாதிரி வந்துச்சு. சுகர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4 கிலோவுக்கு 4 கிலோ சுகரும் போட்டு செய்யலாம், 1/2 கிலோ சுகரும் போட்டு செய்யலாம். சுகர் அதிகமாக போட்டுனா ஸ்வீட் அதிகமாக இருக்கும், சுகர் கம்மியாக இருந்துச்சுன்னா லிமிட்டாக இருக்கும். இது எப்படி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியம். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.